الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه وقال نبينا صلى الله عليه وسلم من صلى علي واحدا صلى الله عليه وسلم فقد عشره الله أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي آمنا بالله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் வழியே பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், சுஹதாக்கள், இன்னும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய கிருபையும் ரஹ்மத்தும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். குறிப்பாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் இந்த பயானுடைய நிகழ்விலே அமர இருக்கின்ற நம் மீதும் அல்லாஹுடைய கிருபையும் ரஹ்மத்தும் அருளும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா தன் வாழ்நாளிலே நாம் செய்த எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவீனங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மளையும் நம் பிள்ளைகளையும் நம் சந்ததியையும் அல்லாஹ் காப்பாற்றி அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆஃபத்துகள், திடீர் சோதனை விட்டும் கடன் தொல்லையை விட்டும் நம்மளை அல்லாஹ் காப்பாற்றி அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, கண்ணியமான தாய்மார்களே, ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு வசந்த காலத்தில் நாம் அமர்ந்து இருக்கின்றோம். எப்படி காலங்கள் மாற்றங்கள் எப்படி இருக்கின்றதோ, குளிர்காலம் அல்லது வெப்ப காலங்கள் அல்லது இது போன்ற காலங்கள் எப்படி மாறுகின்றதோ, அதே போல் காலத்தை நாம் எவ்வாறு அந்த வருகின்ற போது அதை எவ்வாறு வரவேற்போமோ, அதே போல் வசந்தம் என்று வரக்கூடிய அந்த ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம் என்று வரக்கூடிய அந்த முதல் வசந்தத்தையும் நாம் எவ்வாறு வரவேற்க வேண்டும்? ஒரு ஆனந்தத்தோடும் உத்வேகத்தோடும் ஒரு சந்தோஷத்தோடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பிறந்த இந்த மாதத்தை நாம் கண்ணியம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த இந்த மாதத்தை நாம் எவ்வாறு கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு இங்கே வழங்கப்பட்ட தலைப்பு ஸலவாத் என்னும் கருணையும் ஷஃபாஅத் என்னும் ஈடேற்றமும். நபியின் மீது உண்டான நம் நேசம், நபியின் மீது உண்டான நம் பாசம் நமக்கு எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த தூரத்தை நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ஸலவாத் சொல்வதற்கு இலகுவா இருக்கும். முதலில் நபி உண்டான நமக்கு நபியின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது உண்டான நேசங்கள், பாசங்கள் உண்டான அதையெல்லாம் நாம் விளங்கி கொண்டோம் அப்படின்னா, இவ்வளவு உபகாரங்கள், இவ்வளவு நேசம் வைத்த நபியை நாம் இன்னும் நேசிக்காம இருக்கோமா என்கிற அந்த எண்ணம் வரும். ஒன்றுமே தேவையில்லை. நாம் ஒருவரை பிரியப்படுகின்றோம், அவர் நம்மளை பிரியப்பட மாட்டேங்கின்றார். அப்போது நமக்கு உண்டான அந்த மனதில் உண்டான எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு தாக்கங்கள் ஏற்படும். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாக, அதிகம் அக்கறை கொண்டவர்களாக இருந்திருக்காங்க. இப்போ நபியை நம்ம உண்டான உம்மத்தின் மீது உண்டான அந்த அக்கறை நம்ம விளங்கிட்டோம் அப்படின்னா, அதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான அந்த பாசத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக ஸலவாத்துகள் அதிகமாக ஓதற்குண்டான வழிகளாக அமையும். முதல் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது உண்டான நேசத்தை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, முதல் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்ற போது இந்த சமுதாயத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக எந்நேரம் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, பாடுபட்டிருக்காங்க. எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் கூட இந்த சமுதாயத்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. எந்த நிலைமை அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படுகின்ற போது அந்த தருணத்துல
மௌத்துடைய அந்த ரூஹ் கைப்பற்ற அந்த சமயம் இருக்கா இல்லையா, அந்த நேரங்கள் எவ்வளவு கடினமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் என் சமுதாய மக்களுக்கு உண்டான அந்த ரூஹுடைய கைப்பற்றுவது எவ்வளவு கடினமா இருக்கும். யா அல்லாஹ், என் சமுதாய மக்களுக்கு இதை விட லேசாக்கி கொடு. ரூஹை கைப்பற்றுவதை, உயிரை கைப்பற்றுவதை இன்னும் லேசாக்கி கொடு யா அல்லாஹ், என் சமுதாய மக்கள் தாங்க மாட்டார்கள், யா உம்மத்தி யா உம்மத்தி என்பதாக அந்த மரண தருவாயிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத் மீது உண்டான அக்கறை, நேசம், பாசம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத் மீது வைத்து அளவு கடந்த பாசம், இதுக்கெல்லாம் உண்டான உபகாரமாக, பிரதி உபகாரமாக இந்த சமுதாய மக்கள் நாம் என்ன செய்ய போகின்றோம் நபியின் மீது? அதுக்கெல்லாம் விட என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது எப்படி வாழ்ந்தாங்க, இந்த உம்மத்திற்காக என்னென்னவெல்லாம் செய்தாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்காக நபிக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதிகமாக செலவாத்துகள் சொல்ல வேண்டும். தன் வாழ்நாளில் சொல் செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவெல்லாம் சொன்னார்களோ அதுவெல்லாம் செய்ய வேண்டும். எதுவெல்லாம் விட்டு தடுத்தார்களோ அதுவெல்லாம் விட்டு விலகி இருக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சுட்டு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத்தை அதிகமாக ஓது அப்படின்னா, ஓதுவதன் காரணமாக நாலு மறுமையில ஷஃபாத்தும் கிடைக்கும். செலவாத்து வெறுமனே ஓதிட்டா மட்டும் போதாது, அது அந்த மறுமையிலே என்ன செய்யணும், ஷஃபாத்து கிடைப்பதற்குண்டான அந்த பாக்கியமும் அந்த வழிவகுக்கும். செலவாத்து ஓதுவதன் காரணமாக என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பும் கிடைக்கும், நாலு மறுமையில ஷஃபாத்தும் கிடைக்கும், ரெண்டுமே கிடைக்கும். அப்போ என்ன அப்படின்னா, இதெல்லாம் எப்போ விளங்குவேன் அப்படின்னா, ஒருவருடைய பெயரை சொல்லப்பட்ட போது, நமக்கு பிரியமான ஒரு பெயரை சொல்லுகின்ற போது நம்முடைய வெளிப்பாடு எவ்வளவா இருக்கும். ஒரு புன்முறுவலோடு, ஒரு சந்தோஷத்தோடு, ஆனந்தம் என்ன செய்யறோம், அவரை பற்றி நாம் பேசுகின்ற போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒரு நமக்கு பிடித்தமான ஒருவரை பற்றி பேசுகின்ற பொழுது அதே எண்ணம் தான், அதே நேசம் தான் யாரின் மீது வர வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வர வேண்டும். அப்போது வந்தது அப்படின்னா நம்முடைய வெளிப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா, எந்நேரமும் நம்முடைய நாவு நம்முடைய ஈரங்களாக எதுவா இருக்கும், ஸலவாத் சொல்வதன் மூலமாக நம்முடைய நாவுகள் ஈரப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் பாசத்துக்கு உண்டான வெளிப்பாடு, நேசத்தின் வெளிப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட தருணங்கள் கூட இந்த உம்மத்தை விட்டது கிடையாது. ஃபாத்திமா அம்மையார்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைனார் ஷஹீதாக்கப்படுவாங்க என்பதா செய்தி சொல்கின்ற போது ஃபாத்திமா அம்மையார் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நபிமார்களுக்கென்று விசேஷமான துவாக்களை நீங்க வைத்திருப்பீங்களா இல்லையா, அல்லாஹ் கொடுத்துருப்பானா இல்லையா, அந்த துவாவை செஞ்சு என்ன செய்யுங்க, ஹசன் ஹுசைன் என்னுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்க என்பதாக ஃபாத்திமா அம்மையார் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னவா இருக்கு தெரியுமா, தன் குடும்பத்திற்காக கூட என்ன செய்யற துவாவை பயன்படுத்தல. நாளை மறுமையில இந்த உம்மத்திற்காக, என் உம்மத்திலே எத்தனையோ என்ன செய்வேன், நரகத்துக்கு செல்ல வேண்டிய அந்த மக்கள்லாம் இருப்பாங்க, அந்த மக்களுக்கு நான் என்ன செய்வேன், துவாக்கள் செய்து ஷஃபாத் செய்து நான் என்ன செய்வேன், அவர்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வேன். அதற்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இந்த துவாவை வைத்திருக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்பேற்பட்ட தருணங்கள் அது, எப்பேற்பட்ட சூழ்நிலை அது. அந்த நிலையிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை மறவாமல் இருந்தார்கள். அப்போ நபிக்கு உண்டான நாம் பிரதி உபகாரம் என்ன செய்ய போறோம், நபியின் மீது உண்டான நேசத்தை எப்படி வெளிப்படுத்த போறோம்? ஒன்றுமே தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டால் கூட ஸலவாத் சொல்வதற்கு உண்டான அந்த நாவுகள் வருவதில்லையே. காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான அந்த நேசத்தை எவ்வாறு நம்ம வெளிப்படுத்த போறோம்? இப்போ அதிகமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸலவாத்துகள் சொல்லணும். ஸலவாத் சொல்வதால் நபிக்கு எந்த விதமான நன்மைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைக்கப்படும். நம்ம ஸலவாத் சொல்வதனால் நபியுடைய அந்தஸ்துகள் அல்லாஹ் என்ன செய்ய, வரஃபஅனா லக திக்ரக், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, நபியே உங்களுடைய புகழை, உங்களுடைய திக்ரை நாம் என்ன செய்த உயர்த்தினோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வதனால யாருக்கு நஷ்டம் அப்படின்னா நமக்கு தான் அது கை சேதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் ஓதாதன் காரணமாக நமக்கு தான் நஷ்டம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வருகின்றது, மன் ஸல்லா அலைய வாஹிதன், யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்கத் அஷரஹுல்லாஹ், யார் என் மீது ஒரு ஸலவாத் சொல்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹு தஆலா 10 விதமான நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான், 10 விதமான ஆபத்துகளுக்கு அல்லாஹ் தடுக்கின்றான், அவருடைய 10 விதமான அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான். ஒன்றுமே இல்லை, ஒரு தடவை ஸலவாத் சொன்னது காரணமா. அப்போ ஸலவாத் சொல்வதால் யாருக்கு வந்தான லாபம் கிடைக்கிறது, நமக்கு தான் லாபம் கிடைக்கும். நம்முடைய உள்ளங்கள் சுத்தமாக ஆகும், நம்ம வீட்டில் உண்டான எல்லா கஷ்டங்களும் தீரும். இப்போ நம்ம சமீபத்தில் உண்டான எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது வீட்டில் கஷ்டங்கள் ரொம்ப கடினமாக இருக்குது, கடன் தொல்லையாக இருக்குது, வீட்டில் உண்டான குடும்பங்கள் பிரச்சனை அதிகமாக இருக்குது, என்ன செய்யணும் தெரியவில்லை என்பதாக எத்தனையோ பெண்மணிகள், எத்தனையோ பெண் மக்கள் புலம்புகின்ற வார்த்தை நாம் கேட்டு இருக்கோம்.
அதுக்கு உண்டான தீர்வு என்ன என்பதாக பார்க்கிற போது ஸலவாத் அதிகமாக ஓதணும். இந்த மாதிரி வசந்த காலங்கள் ரபியுல் அவ்வல் வருகின்ற போது வீடுகளில் மௌலிது ஷரீஃப் ஓத வேண்டும். அன்றைய காலங்கள் வருகின்ற போது தாய்மார் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை என்ன செய்வாங்க, எல்லாருமே மௌலிது ஷரீஃப் ஓதிக்கொண்டே இருப்பாங்க வீடுகளில். ரபியுல் அவ்வல் 12 வந்துச்சு அப்படின்னாக்க தனிப்பட்ட நாட்களும் கூட என்ன செய்வாங்க, எல்லா நாட்களும் ஓதிவிட்டு ரபியுல் அவ்வல் 12 வருகின்ற போது அது விசேஷமாக ஒவ்வொரு வீடுகள் என்ன செய்யப்பட்டு ஒரு பெருநாளாக கொண்டாடப்படும். இப்போ அதுவெல்லாம் என்ன செய்யப்பட்டு அப்படின்னாக்க கலாச்சாரங்கள்லாம் அணிக்கப்பட்டுருச்சு. இப்போ உண்டான எந்த சமுதாயம் இப்போ வரக்கூடிய இளவட்டங்களுக்கும் சரி தாய்மார்களுக்கும் சரி யாருக்கும் என்ன செய்வது கிடையாது, மௌலிது உண்டான அந்த எண்ணங்களும் தெரிவதற்கு கிடையாது, அது உண்டான ஓதுவதற்கு உண்டான ஆர்வம் எடுத்து கிடையாது, அல்லது ஓதப்படுகின்ற இடங்களுக்கு வந்து அமர்வும் கிடையாது. அதனால என்னவா ஆகுது அப்படின்னா மௌலிது பற்றி உண்டான அந்த விளக்கங்கள் தெரியாமல் போவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது புகழை பற்றி உண்டான தெரியாமல் போவது, ஏன் மௌலிது ஷரீஃபில் ஓதப்படுகின்ற உண்டான விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் அடிபட்டு போயிருது. முன் சென்ற தாய்மார்கள் அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, மௌலிது ஷரீஃப் அவங்க ஒவ்வொரு மெட்டிலையும் ஓதுவாங்க, கேட்க இனிமையா இருக்கும். நாங்கள் சிறு பிள்ளையா இருக்கின்ற போது அவங்க பெரியவர்கள் என்ன செய்வாங்க, அழகழகா ஓதுவாங்க. இப்பெல்லாம் வந்து இன்னும் எடுத்து என்ன செய்வாங்க, கிதாபில் எடுத்து ஓதுவாங்க. ஆனால் இன்றைக்கு தலைமுறையில் ஓதாத ஒரு தலைமுறை என்ன செய்யப்பட்டிருக்கு, உருவாக கொண்டே வந்து இருக்கிறது. அப்போ எங்கே நம்ம சரி செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பிள்ளை இது ஸலவாத்து, இதுவும் புகழ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் மட்டும் கிடையாது, மௌலிது ஷரீஃப் ஓதுவதும் சரி, புர்தாக்கள் ஓதுவதும் சரி, இதுவும் நபி மீது ஸலவாத் சொல்வதுதான். ஏன் ஒவ்வொரு பைத்துக்கும் இடையில என்ன சொல்லப்படுகின்றது, ஸலவாத் சொல்லப்படுகின்றது. ஏன் அப்படின்னு ஒவ்வொரு பைத்துக்கு இடையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வருகின்றது. மௌலிது முழுவதும் என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு தான். இன்னும் சொல்ல போனால் புர்தா ஷரீஃபுகள் அப்படின்னா நம்முடைய ஒரு தீர முடியாத ஒரு நோய் இருந்தாலும் கூட யார் அன்றாட வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை புர்தா ஷரீஃப் ஓதி வராங்களோ அவங்களை எந்த விதமான எல்லா விதமான கஷ்டங்கள் என்ன செய்யப்படுது, நீக்கப்படுது. அதை அனுபவித்த ஒருவர் இந்த புர்தா ஷரீஃபை எழுதி என்ன செஞ்சாங்க, அனுபவித்த ஒருவர் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, தீராத நோயும் தீரும் எது அப்படின்னா புர்தா ஷரீஃப்ல. இப்போ இதுவெல்லாம் நபியின் மீது உண்டான பரக்கத், நபியின் மீது உண்டான ஸலவாத் சொல்வதன் காரணமாக நாம் தான் நம்முடைய உள்ளங்கள் தூய்மையடையும் தவிர நபிக்கு உண்டான அந்தஸ்து உயர்த்தப்பட்டு விட்டுச்சு. வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய கீர்த்தி நாம் என்ன செஞ்ச உயர்த்திட்டோம் என்பதா அல்லாஹ் சொல்றான். அப்போ நபியின் மீது உண்டான நேசத்தை எவ்வாறு நம்ம வெளிப்படுத்துவது, சொல் செயல், என்ன சொன்னாங்களோ அதை செய்யணும், எதை விட்டு தவிர்த்து சொன்னாங்களோ அதெல்லாம் விட்டு விலகி இருக்கணும். ஒன்றுமே தேவையில்லை, சுன்னத்தான நடைமுறைகளை என்ன செய்யணும், பின்பற்றணும். அது வாழ்க்கை நடைமுறைகள் எல்லா விஷயங்களும் என்ன செய்யணும், பின்பற்றணும். அப்ப நபியை பின்பற்றுறது ஆகணும். நம்ம எல்லாம் பின்பற்றாததன் காரணமாக எந்த கலாச்சாரம் உள்ள வந்துச்சு அப்படின்னா யூதருடைய கலாச்சாரம் உள்ள வந்துருச்சு, யகூதருடைய கலாச்சாரம் உள்ள வந்துருச்சு. சின்ன சின்ன விஷயங்களை நபியுடைய சொல் செயலை பின்பற்றாதன் காரணமாக மாடர்ன் உலகம், மாடர்ன் ஃபேஷன் என்பதாக சொல்லிக்கொண்டு உள்ள வந்து உங்களை ஈமான பலகீனப்படுத்தப்பட்டுச்சு. இதெல்லாம் பழமையான காலம், இப்படி செய்வது சுன்னத்து கிடையாது என்பதாக எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டு இறுதியாக எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸலவாத் சொல்வதும் கூட நபி மீது உண்டான நேசத்தை எவ்வாறு வெளிப்படுத்தும் கூட தெரியாம மாடர்ன் உலகத்துல என்ன செய்ய, ஒரு பேர் சொன்ன ஸலவாத் சொல்லாம கூட என்ன செய்ய கிடையாது, ஸலவாத் சொல்ல கிடையாது. தொப்பி போடாமல் தொழுவது அல்லது முக்கால் பண்டு போட்டு தொழுவது, இதெல்லாம் ஒரு மாடர்னாக யூதருடைய கலாச்சாரங்களை உள்ள வந்து உங்கள் வீட்டுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, உங்கள் வீடுகளிலும் இது போன்ற விஷயங்கள்லாம் வரப்பட்டுருச்சு. ஒன்றுமே இல்லை, ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுகின்றது, சிறுநீர் கழிப்பது அமர்ந்து கழிப்பது சுன்னத். நீங்க இது ஒரு அமர்ந்து கழிப்பு சுன்னத்து. இந்த அமைப்பு எல்லா இடத்துக்கும் இருக்காது. அந்த அமைப்பு எல்லா இடத்துக்கும் மெட்ராஸ் சைடு உண்டான சைடு போய் பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புறங்கள் போகின்ற போது அங்கே உண்டான விஷயங்களை பார்க்கின்ற போது அதுக்கு உண்டான ஆபீஸுக்கு உண்டான விஷயங்களை பார்க்கின்ற போது அமர்ந்து சிறுநீர் கழிப்புக்கு உண்டான எந்த விதமான முகாந்திரமும் இருக்காதுங்க. ஏன் அப்படின்னா சிறுநீர் கழித்து விட்டும் கூட கழுவுக்கு உண்டான அந்த அமைப்பே இருக்காது. நம்ம என்ன செய்யணும், சிறுநீர் அமர்ந்து கழிக்கணும், நம்ம என்ன செய்யணும், கழித்த பின்னால கழுவணும். அதெல்லாம் சுண்ணத்து உண்டான சுத்தங்கள் உண்டான சுண்ணத்துகள் அடிப்பட்ட விஷயங்கள வரும். இப்போ அதுவெல்லாம் என்ன செய்யப்பட்டோம் அப்படின்னாக்கா யூதருடைய கலாச்சாரம் கொஞ்சமா வர உங்களை மாற்றுவதற்கு உண்டான முயற்சியில் வர்றாங்க. நீங்க அதற்கு ஏற்பாடு போல நீங்க மாத்திக்கிட்டே அப்படின்னா யூத கலாச்சாரம் உங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நாளை பின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஈமான் விட்டு ரொம்ப பலகீனமாயிரும். சரி, இதெல்லாம் செய்யாட்ட என்ன என்பதாக உங்களை என்ன செய்யுங்க, பலகீனப்படுத்திக்கிடுவீங்க. இதெல்லாம் என்ன செய்யாட்டு, என்ன தப்பு இருக்கு, யார் கேட்க போறான் என்கிற அந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னா இறுதியில் என்ன ஆகும் அப்படின்னா ஈமானே இல்லாம ஈமான் விட்டு இழக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சொல் செயல் எல்லாத்தையும் என்ன செய்யணும், பின்பற்றணும். அடுத்ததாக ஸலவாத் அதிகமாக ஓத வேண்டும். ஸலவாத் ஓதுனா என்ன நன்மை அப்படின்னா, யார் என் மீது ஒரு ஸலவாத் சொல்கின்றார்களோ,
மன் சல்லா அலைய வாஹிதன் ஃபகத் அஷரஹுல்லா, அல்லாஹ் 10 விதமான நன்மைகளை தர்றான், 10 விதமான நன்மைகளை தர்றான். அப்படின்னா எல்லா விதமான நன்மையிலும் கிடைச்சிடும். குடும்பத்தில் உண்டான கஷ்டங்கள் தீரணுமா, ஸலவாத் ஓதுங்க. குடும்பத்தில் பரக்கத்து ஏற்படணுமா, ஸலவாத் ஓதுங்க. குடும்பத்தில் உண்டான பிரச்சனைகள் எல்லாம் தீரணுமா, ஸலவாத் ஓதுங்க. குடும்பத்தில் உண்டான எல்லா வியாபாரங்களும் விரக்தி ஆகணுமா, எல்லா ஸலவாத் ஓதுங்க. இப்படி எல்லாவற்றிலும் தீர்வு என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஸலவாத்தா இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பவம் சொல்லப்படுகின்றது. ஒரு தேனி இருக்கா இல்லையா, தேனி நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடல் நடக்குது. தேனிட்ட கேட்குறாங்க, நீ என்ன செய்ற, ஒரு பூவிலேருந்து தேன் எடுக்கிற, அந்த தேன் மகரந்தம் ஒரு சில பூ கசப்பாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். ஆனால் நீ உன்னுடைய தேன் இன்னும் இனிப்பாக இருக்கின்றது, என்ன காரணம் என்பதாக தேனிட்ட நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இது ஹதீஸ் ஷரீஃபில் பஹீஹில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. அப்போ அந்த தேனி பதில் சொன்னதான், நாங்கள் ஒவ்வொரு தேனின் மகரந்தத்தை என்ன செய்யும் போது நாங்கள் நுகர்ந்து அதை உறிஞ்சி எடுக்கின்ற போது நாங்கள் கொண்டு செல்கின்ற வரை, எங்களுடைய கூட்டுக்கு நாங்கள் கொண்டு செல்கின்ற வரை அல்லாஹ் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான், நபியே நாங்கள் உங்கள் மீது ஸலவாத் சொல்லிக்கொண்டே நாங்கள் செல்லுவோம், அதன் பரக்கத்தின் காரணமாக அந்த தேன் இனிக்கின்றது என்பதாக நாம் வரலாறு, அந்த தேன் சொன்னதாக வரலாறு பார்க்கிறோம். அந்த அப்போ ஸலவாத்துக்கு உண்டான மகிமை தான். கசப்பு உண்டான அந்த கசப்பு இனிப்பு உண்டான அந்த தேனை கூட ஒரு மிக சுவைமிக்கதாக ஆக்கக்கூடியது எது அப்படின்னா ஸலவாத்து தான். தேனி சொன்னதாக ஹதீஸ்ல வருது. அப்போ இதெல்லாம் என்னவா மாறும் அப்படின்னா, நமக்கு கஷ்டத்தில் இருக்கின்ற போது அல்லது ஒரு கடினமாக வேற சூழ்நிலை ஏற்படுகின்ற போது ஸலவாத்தை நம்ம என்ன செய்யணும், பழகிக்கணும். யார் வெள்ளிக்கிழமை அதிகமாக ஸலவாத்துக்கு ஓதணும். ஏன் அப்படின்னாக்க நம்முடைய அமல் எல்லாம் என்ன செய்யப்படும், வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லாஹ்ட்ட எடுத்து காட்டப்படும், அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை, அல்லது வாரத்திற்கு ஒரு தடவை, அல்லது தினமும் என்ன செய்ய காலை மாலை என்ன செய்ய எடுத்து காட்டப்படும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லும் போது வெள்ளிக்கிழமை யார் அதிகம் ஸலவாத் சொல்றாங்களோ, என்னுடைய சபைக்கு அவங்களுடைய இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு ஸலவாத் ஓதினார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு எத்தி வைக்கப்படும். உங்க பேர் ஸல்லல்லாஹு அலைஹி சபையில சொல்லப்படும், இன்னார் என்ன செஞ்சார், இன்னார் அப்துல் அசீஸ் என்பதாக என்ன செய்ய ஸலவாத் சொன்னார் என்பதாக நபியுடைய சபைக்கு உங்க பேர் சொல்லப்படும். அது பெரிய பாக்கியம் இல்லையா, பெரிய விதமான ஒரு அந்தஸ்து இல்லையா அது? இப்போ அதிகம் ஸலவாத் ஓதணும். இன்னும் சொல்ல போனா தாய்மார்கள் ஒரு விஷயம், ஆண்களுக்கும் சரி பெண்களும் சரி, ஒரு அமல் என்ன செய்யணும் கொண்டு வரணும். என்ன அமல் அப்படின்னா ஸலவாத் அதிகமாக ஓதணும். இன்னும் வெள்ளிக்கிழமை அதிகம் ஸலவாத் ஓத வழக்கமாக வச்சுக்கணும். யார் அசர் தொழுதுட்டு அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு நகராம முசல்லாக்களை அமர்ந்து கொண்டு அல்லது தொழுத இடத்துல அமர்ந்து கொண்டு யார் 80 முறை அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மது நபியில் உம்மியி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் என்கிற ஸலவாத் அதிகமாக யார் ஓதுறாங்க, 80 தடவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு 80 வருஷம் பாவங்கள் மன்னிக்கப்படும். சாதாரண அமல் தான், ஒரு சின்ன அமல் தான், கிட்டத்தட்ட ஓது 10 நிமிஷம் தான் ஆகும் உட்கார்ந்த இடத்துல ஓதுவது. அந்த 80 தடவை ஓதுனா 80 வருஷம் பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம வாழ்நாள் எத்தனை பாவங்கள் செய்கிறோம், அறியாமல் எத்தனை உண்டான பாவங்கள் நம்ம செய்கிறோம், அதெல்லாம் மன்னிப்புக்கு உண்டான அல்லாஹ் ஒரு வாய்ப்பை அமைச்சிருக்கா இல்லையா? நம்ம அதை எவ்வாறு நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இது போல ஸலவாத்து அதிகமாக ஓத வேண்டும். இன்னும் சொல்ல போனா வெள்ளிக்கிழமை உண்டான அதிகமாக ஸலவாத்துகள் அது என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஓதப்பட வேண்டும். அப்போதுதான் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு நம்முடைய பேர் எத்தி வைக்கப்படும். அடுத்ததாக நாம் பாங்கு சொல்லுகின்ற போது நபிக்கு உண்டான என்ன செய்ய, நபியுடைய பேர் சொல்லப்படுகின்ற போது என்ன செய்வாங்க, முன்னொரு காலத்துலலாம் பாங்கு சொல்லும் போது நபியுடைய பேரை கேட்டா தாய்மார்கள்லாம் என்ன செய்வாங்க, அந்த காலத்துல சரி பெரியவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க நபியுடைய பேரை கேட்கிற போது என்ன செய்வாங்க, வாயில தன்னுடைய பெருவிரல் என்ன செய்வாங்க முத்தம் கொஞ்சி கண்ணில் என்ன செய்ய ஒத்தி வைப்பாங்க. அன்றைய கால தாய்மாரெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்றதுனால என்ன செய்யணும்னாக்க வாயில முத்தம் கொஞ்சி என்ன செய்வாங்க, கண்ணில் என்ன செய்வாங்க ஒத்தி வைப்பாங்க. ஏன் அப்படின்னா கண்ணுக்கு என்ன செய்யப்படுது, அது பரக்கத்தான் அமையும். ஒரு எத்தனையோ உண்டான அப்படின்னா பார்வையற்ற ஒரு மனிதர் அதிகமாக ஸலவாத்தை ஓதிக்கொண்டு இருப்பதன் காரணமாக பார்வையை பெற்றார் என்பது வரலாறு. தன்னுடைய அதிகமாக ஸலவாத்தை ஓதிக்கொண்டு அப்படின்னாக்க அது என்ன செய்ய ஓதி தன்னுடைய கண்ணில் என்ன செய்ய ஒத்தி வச்சுட்டே இருப்பாரு. விரல பெருவிரலாம் ஓதி என்ன செய்வாரு, ஒத்தி வைப்பார். அதன் காரணமாக அவருடைய என்ன செய்யப்பட்டு பார்வை பெறப்பட்டது என்பதாக வரலாறு சொல்கின்றது. இதெல்லாம் ஸலவாத்துடைய மகிமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வதனால நமக்கு தான் என்ன செய்யணும்னா மகிமை கிடைக்குமே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழெல்லாம் உயர்த்தப்பட்டுச்சு. அதனால அதிகமாக என்ன செய்யணும் அப்படின்னாக்கா வாழ்நாளில் ஸலவாத்தை கொண்டு வரணும். அப்போ பாங்கு சொல்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வருகின்ற போது என்ன செய்யணும், ஸலவாத்துகள் சொல்லணும். பாங்கு சொல்லுவதற்கு திரும்ப என்ன சொல்ல வேண்டும், அப்படியே என்ன செய்யணும் திரும்ப சொல்ல வேண்டும். திரும்ப சொல்லிவிட்டு
அவங்க பாங்கு துவாவிலே என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாக்கள் செய்ய வேண்டுமா? ஒரு ஹதீஸ்ல வருகிறது, மன் ஸல்லா அலைய வாஹிதன் ஃபகத் அஷரஹுல்லாஹு லஹு. ஒரு ஹதீஸ்ல வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யும் அப்படின்னாக்க, யார் என்ன செய்ய பாங்கு சொல்லுங்க, பாங்கு சொன்னதுக்கு பின்னால துவாக்களை ஓதுங்க, துவாக்கள் ஓதின போது என்ன செய்ய, எனக்கான என்ன செய்யுங்க, அல்லாஹ்வோட துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எனக்கான அல்லாஹ்வோட துவா செய்யுங்க, நாளை மறுமையிலே புகழ்கொடி ஒன்று கொடுப்பாங்க, அது எனக்காக கிடைப்ப என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க, எனக்காக தான் கிடைக்கும் என்பதை நான் என்ன செய்யறேன், நான் என்ன வைக்கிறேன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. யார் என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்றாங்களோ அக்ரபு இலைய மின்னி, நாளை மறுமையில நானும் அவரும் மிகவும் நெருக்கமாக இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருப்பதற்கு கியாமத்துல நாளை மறுமையில உண்டான பாக்கியங்கிறது ஒரு ஸலவாத் சொல்லும் கிடைக்கும். நபியோட இருந்துட்டு அப்படின்னா வேற என்னங்க வேணும் இந்த உலகத்துல? நபியோட நம்ம வாழ்ந்துட்டு அப்படின்னாக்க என்னங்க எல்லாமே கிடைச்சிருமா இல்லையா மறுமையில? அப்போ நான் என்ன அக்ரபு இலைய மின்னி, நான் என்ன செய்ய, நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் நானும் யார் என்ன அதிகம் ஸலவாத் சொல்றாங்களோ அவர்களும் நான் என்ன செய்ய மிகவும் நெருக்கமாக இருப்போம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுவெல்லாம் எப்போ அப்படின்னாக்க நம்ம அதிகமாக வாழ்நாள் ஸலவாத் சொல்லணும். ஒன்றுமில்லை, கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மாமதி, அவங்க வகுப்பு நடத்துறாங்க. அவங்கள்ட்ட ஒருத்தர் செய்யறாங்க, கேள்வி வைக்கிறாங்க. என்ன கேள்வி வைக்கிறான் அப்படின்னாக்க, சூரத்துல் ரஹ்மான்ல ஒரு ஆயத்து வருது, குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைமையில இருப்பான் என்பதா அர்த்தம். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன் என்பதா அர்த்தம். இதுக்கு என்ன விளக்கு என்பதா அவங்க என்ன செய்றாங்க, கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறான். கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னா, நாளைக்கு சொல்றேன் பதில் சொல்ல என்பதா என்ன செய்ய போறான். இரவு நேரங்கள் கழிகின்றது, இரவு என்ன செய்றாங்க, இதுக்கு பதில் தெரியாம முடிச்சுட்டு என்ன செய்றாங்க, கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி 2 ரக்காத்துகள் தொழுகிறாங்க, தொழுட்டு என்ன செய்றாங்க, தூங்குறாங்க. கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. இன்னொரு விஷயம், கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்ற பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா அதிகமா ஸலவாத் ஓதணும். அதிகமா ஸலவாத் ஓதணும் அப்படின்னாக்க கனவுல யாரை பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாமா? கனவுல பார்க்கறது அப்படின்னாக்க என் உருவத்தில் யார் வரமாட்டான், ஷைத்தான் வரமாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், என்னை கனவில் கண்டவர்கள் என்னை தான் கண்டீங்க, வேற யாரையும் பார்க்க மாட்டீங்க. அப்போ என்ன கனவுல பார்க்கணும் அப்படின்னா அது பெரிய பாக்கியம். நபியை கனவுல பார்க்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அது யாருக்கு அமையும் அப்படின்னா, யார் அதிகமாக தன் வாழ்நாளில் நபியினுடைய நேசத்தை வெளிப்படுத்துறாங்களோ, முஹிப்பீன்களை யார் வெளிப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்யும் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளிலே பார்க்காத ஒரு சஹாபி, ஆனா அவங்க சஹாபி தான், வாழ்நாள்ல பார்க்கல. சஹாபி என்பவர் யார் அப்படின்னா, நபியை பார்த்தா தான் சஹாபி, கண்ணால் பார்த்து ஈமான் கொண்டவர் தான் சஹாபி. ஆனா நபியை பார்க்கல. நபியை உண்டான நேசத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓது போர்ல பல் உடைக்கப்பட்டது, பல் ஷஹீதாக்கப்பட்டுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்பட்டு விட்டதே என்பதாக அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, முழுவதுமாக பல் முழுவதும் என்ன செய்யப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. எந்த பல்லு என்பது தெரியாது, இந்த பல்லா இருக்குமோ இந்த பல்லா இருக்குமோ என்பதாக எல்லா பல்லும் என்ன செய்யப்பட்டுச்சு, ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஏன் அப்படின்னு நபி மீது உண்டான நேசம், மீது உண்டான பாசத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான நேசத்தை எவ்வாறு நம்ம வெளிப்படுத்த போறோம் அப்படின்னா, இப்போ கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்ய அப்படின்னாக்க என்ன செய்யப்படுது, அந்த கேள்விக்கு உண்டான கனவுல என்ன செய்யறாங்க, நபியை பார்க்கறாங்க. நபியை பார்த்த பின்னால அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்ன கஸ்ஸாலியே இதுக்கு பதில் தெரியலையா, குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷைஇன் என்பதற்கு அர்த்தம் தெரியலையா என்பதா என்ன செய்யறாங்க கேட்கறாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ் என்பதாக கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. உடனே சொன்னாங்க, நீ வந்தவர்கிட்ட பதில் சொல்லுங்க, வேற எதுவும் பேசாதீங்க, வந்தவருக்கு மட்டும் என்ன செய்யுங்க, இன்னல்லாஹ யமுரு லா யுப்திஹா வலா யஸ்தப்திஹா, அல்லாஹ்வுக்கு உண்டான சில இடங்கள் இருக்கின்றது, லா யுப்திஹா அவனால் என்ன செய்ய மாட்டான், அது வெளிப்படுத்தவும் முடியாது, அது லா யுப்திஹா வெளிப்படுத்தவும் மாட்டான். அல்லாஹ்வுக்கு சில நிலைமைகள் இருக்கு, லா யுப்திஹா அவன் என்ன செய்ய மாட்டான், வெளிப்படுத்தவும் மாட்டான், அதுவும் தான் என்ன செய்யாது, வெளியேறவும் செய்யாது என்பதாக இதை மட்டும் சொல்லுங்க, வந்தவர் புரிஞ்சுக்கிறார் என்பதாக சொல்லிட்டான். கனவுல என்ன செய்றாங்க, முழிக்கிறாங்க, கனவு கலைகின்றது. அதுக்கப்புறம் கஸ்ஸாலி வந்து தூங்கவே இல்லை. மறுநாள் என்ன செய்யறாங்க, வகுப்புக்கு வர்றாங்க. அந்த நபர், கேள்வி கேட்ட நபர் வரட்டும் என்பதாக நம்ம ரொம்ப ஆவலா என்ன செய்து எதிர்பார்த்திருக்காங்க. ஆவலா எதிர்பார்த்திருக்கிற அந்த சமயத்தில் அந்த கேள்வி கேட்ட வருகின்றார். வந்த உடனே என்ன கஸ்ஸாலி பதில் தெரியுமா என்பதை கேட்டதுதான் மாத்திரம். உடனே இந்த சொல்றாங்க, இன்னல்லாஹ யமுரு லா யுப்திஹா வலா யஸ்தப்திஹா என்பதாக சொல்றாங்க. உடனே அந்த பதில் கேள்வி கேட்டவர் சொல்றாரு, அக்ஸிர் மினஸ் ஸலாத்தி வஸ்ஸலாம், நீங்க என்ன செய்யுங்க, உங்கள் ஃபில் மனாமி ஃபில் ஜவாப், அதாவது உங்க கனவுல உண்டான பதிலை சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா, அவங்க மீது என்ன செய்யுங்க, அதிகமா ஸலவாத் ஓதுங்க, சலாம் சொல்லிக்கிட்டே இருங்க அவங்க பேர்ல. வந்தவருக்கு எப்படி தெரியும் கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அப்படின்னு, வந்தவருக்கு எப்படி தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கனவுல வந்தாங்க என்பதாக.
அவங்க சொன்னாங்க அக்ஸரி மின ஸலாத்தி வஸ்ஸலாம், அதிகமா என்ன செய்யுங்க, ஸலாவத்தையும் சலாம் என்ன செய்யுங்க, அதிகமா சொல்லிக் கொண்டே இருங்க என்பதாக அதிகப்படுத்தி அவர் உங்கள் வாழ்நாள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அறிவித்து சொன்னாங்க வந்தவங்க. கஸாலி ரஹ்மத்துல்லாஹி ஒன்றும் இல்லை, வந்த ஒரு மலக்கா இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களா இல்லை வேற யாருமா இல்லது இறைநேசரா இல்லது யாருன்னே தெரியல. ஆனால் அவர்கள் வாழ்நாளில் படித்த ஒரு படிப்பின் என்ன தெரியுமா, இனிமேல் என் வாழ்நாள் உண்டான அந்த நாவு எந்நேரமும் சரி செலவாத்தால் ஈரமாகத்தான் இருக்கும் என்பதா முடிவெடுத்தாங்க. இந்த அளவுக்கு அப்படின்னா மௌத்தாகின்ற வரைக்கும் கூட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் செலவா சொன்னாங்க. செலவா சொல்றது அப்படின்னா அதிகமான நன்மை கிடைக்கும். அப்போ தன் வாழ்நாளில் ஒரு விஷயத்தை கேட்கின்ற போது அடுத்த என்ன செய்யணும் அப்படின்னா அமல்படுத்தணும். முதல் விஷயம், ஒரு நாங்கள் என்ன செய்யணும், உண்டான பல நாட்கள் சிறப்பாக பயன்படுத்தப்படுகின்றது. அது ஒவ்வொரு தலைப்பும் விசேஷமான தலைப்பை கொடுக்கப்படுகின்றது. அது உண்டான படிப்பு என்ன தெரியுமா, நாங்கள் பேசுவதும் சரி அது உண்டான பயனடைவும் சரி, அது என்ன அப்படின்னாக்க நீங்கள் கேட்டு அதன்படி அமல் செய்வதாக தான். அதாவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கின்றார், அதை செய்தால் அப்படின்னாக்க அவர் என்ன செய்ய அப்படின்னாக்க அதை சொல்லி கொடுத்தவருக்கு என்ன செய்யப்படும், 10 நன்மைகள் கிடைக்குமா. ஒரு நன்மையை ஒரு நன்மை என்ன செய்ய வழிகாட்டுற அப்படின்னாக்க அந்த நன்மையை செய்தா அப்படின்னா என்ன ஆகும், அவருக்கு இந்த நன்மைக்குண்டான நன்மையில முழுவதும் கிடைச்சிருமா. இதான் நம்ம மார்க்கு சலுகைகள் நிறையா இருக்கு. மன்ஜா பில் ஹஸ்னதி ஃபலு அஷ்ர் அம்சாலியா, யார் ஒரு நன்மை கொண்டாரோ அவங்க 10 நன்மை கிடைக்குமா. மன்ஜா பிஸ் சய்யித், யார் ஒரு தீமை கொண்டு வந்தால் ஃபலா அஜ்ஸா இல்லா மிஸ்லா, அவருக்கு ஒரு பாவம் தான் எழுதப்படும், ஒரு பாவத்துக்கு ஒன்று தான், ஆனால் ஒரு நன்மைக்கு 10 கிடைக்கும். அப்போ அதே நன்மைக்கு வழிகாட்டணும் அப்படின்னாக்க நன்மைக்கு 10 அல்லாஹ் என்ன செய்ய கொடுப்பான். அது நன்மை வழிகாட்டுறவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய அதே கூலியை கொடுப்பானா. இப்போ நம்ம உண்டான இந்த வருகின்ற போதும் சரி நம்ம கேட்கின்ற விஷயங்களும் சரி வாழ்நாளில் நம்ம கடைபிடிக்கணும். முதல் விஷயம் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட வாழ்நாளில் அதிகமாக கடைபிடிக்கணும். நடக்கக்கூடிய விஷயங்கள் பயான்கள் உண்டான விஷயங்கள்லாம் கேட்கின்ற போது நம்ம சரி இந்த விஷயத்த நம்ம கேட்கல, புது விஷயமா இருக்கு, இனிமேல் என்ன செய்யணும் வாழ்நாளில் நம்ம கடைபிடிக்கணும். நல்லது மறந்துருப்போம், கேட்டிருப்போம், அதை மறந்துருப்போம், விட்டுருப்போம், அதுக்குள்ள வாய்ப்புகள் அமையாமல் இருக்கும். சரி இனிமேல் நம்ம என்ன செய்யணும், இது வாழ்நாள் நான் பின்பற்றணும் என்பதாக எண்ணிக்கொண்டு பிறருக்கும் எடுத்து சொல்லணும். பிறருக்கும் என்ன செய்யணும், இந்த விஷயத்த செய்யுங்க, நன்மைகள் இருக்கு, வெள்ளிக்கிழமை அதிகமாக செலவாத்து ஓதுங்க, அசத்தோடு இந்த மாதிரி செலவாத்துகளை ஓதுங்க, நன்மைகள் கிடைக்கும், நபிசுல்லாஹி ஷஃபாத் கிடைக்கும் என்பதாக அதிகமாக பிறத்து சொன்னோம் அப்படின்னாக்க நமக்கும் அந்த நன்மை கிடைக்கும். அதன் காரணம் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். இது ஒரு வழிதான், இது ஒரு நன்மை செய்யக்குண்டான ஒரு ஏவல் தான். அப்போ நம்ம கேட்கின்ற விஷயங்கள் என்ன செய்யணும், பிறகு எடுத்து வைக்கணும். அதுதான் இதோட நோக்கமாக நடத்தப்படுகின்றது. உண்டான நாளுக்கு உண்டான பயான்கள் எல்லாம் நீங்கள் வாழ்நாளில் உண்டான தன் செய்த பாவங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உண்டான தௌபாக்கள் செய்ய வேண்டும். இது போன்ற வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வை அடைவதற்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் எளிய முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பயான் நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. அதனால நீ என்ன செய்யணும், வருகின்ற போதே எல்லா விஷயங்களும் கேட்பதற்கு உண்டான அந்த எண்ணத்தோடு வந்து அதை பிறரிடத்தில் சொல்ல வேண்டும் என்கிற அந்த நன்னோக்கில் வர வேண்டும். அருமையானவர்களே, ஷஃபாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தகு யௌமல் லா தஜஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின், ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு ஷஃபாத் ரெக்கமெண்டேஷன் செய்ய முடியாது. எப்போ அப்படின்னா நாளை மறுமையில் எனக்கு தெரிஞ்சவருங்க, எனக்கு ரொம்ப பழக்கமானவருங்க என்பதாக நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்ல முடியாது. அல்லாஹ் என்ன செய்ய சொர்க்கத்தில் நுழைய அல்லாஹ் அவருக்கு நுழைச்சி அல்லாஹ் என்பதாக நாளை மறுமையில் போய் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் ஒரு சிலருக்கு மட்டும் அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். ஒரு சிலர் மட்டும் அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். அதில் எல்லா மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க நாளை மறுமையில் ஒவ்வொரு நபிகிட்டே போவாங்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்களாம். ஏன் அப்படின்னாக்க ஒவ்வொருத்தரும் உண்டான ஒரு குற்ற உணர்ச்சியின் காரணமாக, தான் வாழ்நாள் செஞ்ச ஒரு குற்ற உணர்ச்சியின் காரணமாக அல்லாஹ்ட்ட பேசுறது என்ன செய்வாங்களாம், சங்கடப்படுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக வருவாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து மக்களும் என்ன செய்வாங்க, கடைசி வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உம்மத்திற்காக ஷஃபாத் செய்து எந்த அளவுக்கு அப்படின்னாக்க இந்த உம்மத்தில் ஒரு நபர் உள்ளே சொர்க்கத்தில் நுழைவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போக மாட்டாங்க. ஒரு நபர் கடைசியா மிஞ்சி இருப்பார், அவர் சொர்க்கத்தில் நுழைகின்ற வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. அது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட என்ன செய்ய கெஞ்சி மன்றாடி அந்த மனிதரும் கடைசி மனிதரும் உள்ளே நுழைவதற்கு என்ன செய்வாங்க, சொர்க்கத்தில் நுழைவுக்கு உண்டான முயற்சியை நாளை மறுமையில செய்வாங்களாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு உண்டான கிடைக்கக்கூடிய பாக்கியம். அப்போ இதெல்லாம் ஷஃபாத் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இலகுவாக கிடைக்க உண்டான வழிகளில் ஒரு சில வழிகள் அப்படின்னா ஸலவாத் சொல்லுவது. ஸலவாத் சொல்வதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் நமக்கு கிடைக்கும் என்பதாக நான் பார்க்கிறோம். ஒன்றுமே இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் பேரை கேட்டு யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் கஞ்சன் என்பதாக ஹதீஸ்ல வருது. பேரை கேட்டு யார் சொல்லலையோ அவர் மிகப்பெரிய கஞ்சன்.
இன்னும் சொல்ல போனால் யார் என்னுடைய பேரை கேட்டு ஸலவாத் சொல்லவில்லை அவர் நாசமாட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. எங்க அப்படின்னாக்க மெம்பர் பட்டியல 3 பட்டியல ஏறின போது 3 துவாக்கள் செஞ்சாங்க. ரமலான் வந்து யார் அடைஞ்சும் அதை பயன்படுத்தலையோ நாசமாட்டும் என்பதாக சொன்னாங்க. அதுக்கு ஆமீன் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக யார் பெற்ற தாயை கவனிக்கலையோ அவங்க நாசமாட்டும் என்று சொல்லும் போது அதுக்கு ஆமீன் சொன்னாங்க. மூன்றாவதாக யார் என் மீது ஸலவாத் சொல்லப்பட்டு என் மீது பேர் சொல்லப்பட்டு யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் நாசமாட்டும் என்று ஜிப்ரீல் துவா செஞ்சாங்க. அதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. எப்போ அப்படின்னு மெம்பர் பட்டியல ஏறுறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்ய உடனே ஏற்றுக்கொள்வான். நபியுடைய துவாக்கு மட்டும்தான் அல்லாஹ் வெயிட் பண்ணிக்கிறான். தாயிஃப்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிரமப்படுகின்ற போது நபியே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த மக்களை என்ன செய்ய புரட்டி போட்டு என்பதாக அல்லாஹ் கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல துவாக்கள் செய்யல. அன்னைக்கு துவா செஞ்சாங்க அப்படின்னா தாயிஃப்ங்க நேரம் இல்லாமல் போயிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மக்களுக்காகவும் ஒரு கையேந்தி என்ன செஞ்ச அழிப்பதற்காக துவா செஞ்சது கிடையாது. ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக துவா செஞ்சிருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமான துவாக்களையும் கூட இந்த உம்மத்தின் மீது நினைச்சிருக்காங்க. அதுக்கு உண்டான பிரதி உபகாரம் நாம் என்ன செய்ய அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்துக்கள் ஓத வேண்டும். ஸலவாத் பேரை கேட்டாலும் கூட நாம் என்ன செய்ய அதிகமாக ஸலவாத் சொல்லணும். ஒரு வரலாறு ஹிகாயத் சொல்லப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு மனிதர் வாழ்ந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மனிதர் வாழ்ந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு, மிகப்பெரிய பாவி, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பாவியா வாழ்ந்தவர். தான் வாழ்நாள் எந்த விதமான நல்ல அமலும் செய்யவே மாட்டார். மக்கள் மத்தியில் பேச வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாவிங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அவர் அந்த மனிதர் மரணிச்சிட்டார். மரணிச்ச பின்னால அந்த மனிதரை தொட்டு குளிப்பாட்டி அடக்கம் பண்றதுக்கு மக்கள் முன் வரவே இல்லை. அந்த மனிதர் இறந்த நிலையில அப்படியே போட்டாங்க. மிகப்பெரிய பாவி, மிகப்பெரிய கொடூரமான ஆளு என்பதா என்ன செஞ்சு விட்டாங்க, மக்கள் அப்படியே போட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சா அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிடுறான். மூசாவே இந்த ஊர்ல இந்த நபர் என்ன செய்யப்பட்டாரு, மரணிச்சிட்டாரு, என்ன செய்யுங்க அவரை எடுத்து வந்து நல்ல முறையில் அடக்கம் செய்யுங்க என்பதாக இந்த இடத்துல அடக்கம் செய்ய என்பதாக மூசாவுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யப்பட்டுச்சு, அவங்க மக்கள் எல்லாம் தூக்க வருகின்ற போது அந்த மனிதர் தூக்க வருகின்ற போது மக்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த நபரை விட்டுருங்க, மிகப்பெரிய பாவி, மிகப்பெரிய கொடூரமான ஆள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை ஒண்ணுமே புரியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுமே புரியல. உடனே என்ன செய்யப்பட்டுச்சு, அவங்க என்ன செய்யறாங்க, காலங்கள் கழிகின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ண பின்னா அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ் மக்கள் மத்தியிலே வாழ்கின்ற போது மிகவும் ஒரு கெட்ட பேரை எடுத்து வாழ்ந்து வந்திருக்க, எந்த விதமான நன்மையை தான் வாழ்நாளும் செஞ்சது கிடையாது, எல்லா நாளும் பாவி, ஒரு பாவி என்கிற அந்த அந்தஸ்தில் வாழ்ந்தவர், இவர் என்ன நன்மை செஞ்சுட்டார் இவர் அடக்க சொன்ன என்பதாக அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற போது அல்லாஹ் சொன்னா, மூசாவே நீங்கள் ஒரு தடவை மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்கின்ற பொழுது நபியை பத்தி சொன்னீங்க, என்னுடைய ஹபீபை பத்தி சொல்லிங்க, இது நபி ஒருவர் வருவார், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரின் மீது யார் ஸலவாத் சொல்கின்றார்களோ, அவரை முழுமையாக ஸலவாத் சொல்கின்றாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக நீங்க சொன்னீங்க. அதை வச்சு அவர் அப்போ என்ன செஞ்சார், சபையில் அவர் இருந்தார். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை வைத்து யா அல்லாஹ் என் வாழ்நாளில் செய்த பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ் என்பதாக அந்த நபியின் பெயரை வைத்து ஒரு தடவை மட்டும் துஆ செஞ்சார். வாழ்நாள் எந்த அமலும் செய்யல, நல்ல அமலும் செய்யல. ஆனா இந்த சபையில வைத்து நபியுடைய பெயரை கேட்டதன் காரணமாக அதை சொல்லி என்ன செஞ்சாரு, அல்லாஹ்வோட துஆ செஞ்சார். அதற்காக என்ன செஞ்சார், நான் அவரை மன்னிச்சிட்டேன். எவ்வளவு பெரிய பாவி, மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்த பெரிய பாவியா வாழ்ந்தவர் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டார் அப்படின்னாக்க எவ்வளவு ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்போ அதிகமா நம்ம என்ன அப்படின்னாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லணும். இன்னொரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டால் எங்கே சொன்னாலும் சரி, சொல்பவரும் சரி கேட்பவரும் சரி அதிகமாக ஸலவாத்துகள் சொல்ல வேண்டும். ஒரு சபை இருக்கும் காரணமாக சங்கடப்பட்டு கொண்டோ அல்லது நாகரீகம் என்பதன் காரணமாக என்ன செய்யணும்னாக்க நபியின் மீது உள்ள நேசத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடாது. இந்த இடமா இருந்தாலும் சரி நபியின் மீது உள்ள ஸலவாத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்போ அதிகமாக ஸலவாத்துகள் தன் வாழ்ல என்ன செய்யணும், வெளிப்படுத்தி சொல்லிக் கொண்டே இருந்தா அப்படின்னாக்க தன் வாழ்க்கையில வெற்றிகள் உண்டாகும். ஒரு நற்காரியத்தை ஆரம்பிக்கின்ற போதும் சரி அல்லது ஒரு விஷயங்களுக்கு உண்டான முடிவு தெரியாமல் இருக்கின்ற போதும் சரி அதிகமாக ஸலவாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது தம் வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயலை கொண்டு வருகின்ற போதும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை கொண்டு வருகின்ற போதும் தம் வாழ்க்கை பிரகாசமாகும். கபூர்ல கேட்கக்கூடிய கேள்விகள், மன் நபியுக்க மன் தீனுக்க, நபி யார், உங்களுடைய மார்க்கம் என்ன என்பதாக தான் கேட்கப்படும். அப்போ நபியின் மீது உண்டான நேசத்தை நம்ம அதிகமாக ஸலவாத் சொன்னோம் அப்படின்னா நபியின் மீது உண்டான அந்த பார்க்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கேட்கின்ற போது நமக்கு பதில் இலகுவா வருமா.
ஒரு சிலர் கபூர்ல வைக்கப்பட்ட பின்னால அவங்களுக்கு மீது உண்டான என்ன செய்ய யாருன்னு தெரியாது, பதிலே வராதான். நபியை பற்றி உண்டான கேள்வி கேட்கின்ற பொழுது அவங்களுக்கு பதிலே வராது. யார் என்பதாக கேட்கின்ற போது உண்டான கபூர்ல கேட்கின்ற கேள்விகளுக்கு யார் என்பதை கூட தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் அந்த மனிதர் வாழ்கின்ற போது நபியை பற்றி மீது உண்டான எந்த விதமான விஷயங்களும் தெரியாமல், விஸ்வநாதத்தின் மீது ஸலவாத் சொல்லாமல், நபி என்பதை கூட தெரியாம என்ன செஞ்சிருக்காரு, வாழ்ந்தாரு. அதன் காரணமா என்ன பட்டிருக்கு, கபூர்லையும் அவரை பற்றி தெரியாம, விஸ்வநாதத்தை பற்றி தெரியாமே வாழ்ந்து விட்டார் என்பதாக வரலாறு சொல்லிண்டு. அப்போ விஸ்வநாதத்தின் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஓத வேண்டும், ஷஃபாத்தை பெற வேண்டும். நல்ல மறுமையில கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம். இன்னும் சொல்ல போனால் பேரை கேட்டாலும் கூட என்ன செய்ய வேணும், ஸலவாத்துகள் ஓத வேண்டும். அதாவது நம்ம தொழுகிறோம், தொழுகின்ற நேரத்துல நம்ம தொழுகையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா? ஃபர்து தொழுகிறோம், ஒவ்வொரு தொழுகையிலும் உண்டான அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா அதுல அல்லாஹ் என்ன வச்சிருக்கான் அப்படின்னாக்க, அத்தஹியாத் ஓதுகின்ற போது அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். இதை ஓதாம நீங்க தொழுதீங்கன்னா தொழுகவே கூடாது. நம்ம அல்லாஹ்ட்ட அடையணும் அப்படின்னா, நம்மளோட தொழுகையெல்லாம் அல்லாஹ்ட்ட அடையணும் அப்படின்னா அங்க ஸலவாத் ஓதணும். அந்த ஸலவாத் ஓதுனா தான், ஸலவாத் ஓது ஃபர்லு. அந்த ஸலவாத்தை விட்டு எனக்கு தெரியாது, எனக்கு ஓத தெரியாது அப்படின்னாக்கா அந்த தொழுகையை அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு கசக்கி துணி எப்படி எரிவோமோ அதே போல அல்லாஹ் என்ன செய்வான், நம்ம மோத்த எரிவானா. இப்போ தொழுகை சரியா இருக்கு அப்படின்னா அந்த ஸலவாத்தில் ஓதணும். இப்போ அல்லாஹ்ட்ட உண்டான ஒரு அமலை நம்ம செய்யறோம். அல்லாஹ் தொழுகிற யாருக்கு உண்டானதுங்க, அல்லாஹ்வுக்கு உண்டானது. தொழுகை என்பது அல்லாஹ் வணங்குறது. அந்த வணக்கத்திலும் கூட நபி மீது உண்டான ஸலவாத் இருக்கு. இப்போ நபி மீது உண்டான ஸலவாத்தை அங்க என்ன சொன்னா தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லைன்னா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான மகிமையை விளங்கிக்கணும், எங்கெல்லாம் ஸலவாத் இருக்கு அப்படின்னு. நம்ம கலிமா சொல்கின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னா உண்மையான முஃமின் ஆக முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த பேரை சேர்த்தணும். அப்பதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற பேரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போதான் என்ன அப்படின்னாக்க இந்த கலிமாவே ஈமானா உறுதியாக முடியும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அக்கூன அஹப்ப இலைஹி மின் வாலிதி வலதி வன்னாஸ் அஜ்மஈன். அதாவது ஹதீஸ் சொல்கின்ற போது நீங்கள் உண்மையான முஃமின் ஆக முடியாது. எப்போ அப்படின்னாக்க உங்களுடைய பிள்ளைகள், பெற்றெடுத்த பிள்ளைகள், பெற்றோர்கள், அனைத்து மக்களையும் விட நீங்க எப்போ உண்மையான முஃமின் ஆக முடியாது அப்படின்னாக்க நபியை நேசிக்கணுமா. நபியை நீங்க நேசித்தா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஈமான் பரிபூர்ணம் ஆகுமா, முக்கம்மல் ஆகுமா, முழுவதுமாக ஆகும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக என்ன செய்யணும், ஸலவாத்துக்கு அதிகமாக ஓதிக்கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அல்லாஹ்ட்ட நம்ம துஆக்கள் செய்கிறோம், தொழுகை உண்டான இபாதத்தில் கூட ஸலவாத் சொன்னா தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ அல்லாஹ்ட்ட துஆக்கள் செய்கிறோம். அல்லாஹ்ட்ட துஆக்கள் செய்யும் போது யார் ஸலவாத் சொல்லி துஆக்கள் செய்யவில்லையோ அவர் வானத்துக்கு பூமிக்கு உண்டான அவங்க துஆக்கள் எல்லாம் தொங்கவிடப்படும், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க எவ்வளவு கேட்டாலும் சரி, எந்த விஷயத்தை வச்சு கேட்டாலும் சரி, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ அல்லாஹ்வுக்கு உண்டான, அல்லாஹ்வை சென்றடைக்கு உண்டான வழி என்னவா இருக்கு அப்படின்னா ஸலவாத்தா இருக்கு. இப்போ ஸலவாத் என்ன செய்யணும், நீங்க அதிகமாக ஓதி துஆக்கள் செய்ய வேண்டுமா. அதாவது பெருமக்கள் நம்ம சொல்லி தருவாங்க, துஆவினுடைய ஒழுக்கங்கள்ல முதல் விஷயம் ஸலவாத் சொல்லி துஆ செய்யணும். மஸ்ஜித் நபவில இருக்காங்க, ஒரு மனிதர் வருகின்றார், ஒரு சஹாபி வருகின்றார், தொழுதாங்க, தொழுது என்ன செஞ்சாங்க, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயா, யா அல்லாஹ் எனக்கு அருள் புரிவாய் என்பதா துஆ செஞ்சார். ரசூலுல்லாஹி கூட்டு சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, முதல்ல துஆக்குன்ற ஒழுக்கம் இருக்கு, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை முதல்ல புகழுங்க, அதுக்கப்புறம் என் மீது ஸலவாத் சொல்லுங்க, இப்போ அல்லாஹ்ட்ட உங்களோட தேவைகளை கேளுங்க என்பதா சொன்னாங்க. முதல்ல என்னை போலுங்க, அல்லாஹ் என்ன செய்யுங்க, முதல்ல அல்லாஹ் என்னை போலுங்க, என் மீது ஸலவாத் சொல்லுங்க, அப்புறம் அல்லாஹ் மீது உண்டான உங்களோட தேவைகளை நீ கேளுங்க என்பதாக சொன்னாங்க. மற்றொரு மனிதர் வந்தாரு, இன்னும் சாபி வந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட தொழுதாங்க, துஆக்கள் செஞ்சாங்க. இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க, அல்லாஹ் போந்தாங்க, அதுக்கப்புறம் ஸலவாத் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தன் தேவைகளை கேட்டாங்க. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கபூலாக்கு. இதான் துஆக்களுக்கு உண்டான வழிமுறை. நம்ம எத்தனையோ விஷயங்கள் துஆக்கள் கேட்கிறோம், துஆக்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் என்ன செய்யப்படும், வானத்துக்கு பூமிக்கு தொங்கவிடப்படுகின்றது. தாய்மார்களே, நம்ம செய்யக்கூடிய துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா அப்படின்னாக்க ஸலவாத் சொல்லி ஆரம்பிக்கணும். நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னாக்க அதிகமாக ஸலவாத் சொல்லி என்ன செய்யணும், நம்முடைய துஆக்களை ஆரம்பிக்கணும். ஆரம்பம் போதும் சரி, இறுதியும் சரி, நம்ம என்ன செய்ய வேண்டும், ஸலவாத் சொல்லி நம்முடைய துஆக்களை ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க நம்ம துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். நம்ம கேட்கறதும் அல்லாஹ் கொடுப்பான். எதன் காரணம் அப்படின்னாக்க ஸலவாத் சொல்ற காரணமா.
நீங்க ஸலவாத் சொல்லாம எத்தனை இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க அப்படின்னா அந்த துஆக்கெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், ஏற்றுக்கொள்ளப்படாமல் வானத்துக்கு பூமியிலே தொங்க விடப்பட்டிருப்பான். அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் என்ன செய்யும், வானவர்கள் மூலமாக அந்த துஆக்கு உள்ளே செல்லாமல் என்ன செய்யப்பட்டிருக்குமா, தடுக்க வச்சுப்பட்டிருக்கு என்பதாக நம்ம ஹதீஸ் ஷரீஃப்ல பார்க்கிறோம். இதுவெல்லாம் ஸலவாத்திற்கு உண்டான மகிமை, ஸலவாத்தினுடைய சிறப்புகள் இதெல்லாம். அதாவது முன்னாடி உள்ள பெருமக்கள் அப்படின்னாக்க இந்த விஷயத்தை ஆரம்பிப்பது தஸ்பீஹ் மணி வச்சு என்ன செய்வாங்க, ஸலவாத் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஸலவாத் ஓதிக்கொண்டு தான் வாழ்நாளில் ஸலவாத் ஓதிக்கொண்டு அதிகமாக என்ன ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தஸ்பீஹ் மணி வச்சு ஸலவாத் ஓது கூட என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு மாடர்ன் ஆக்கப்பட்டு அது கூட உண்டான விஷயங்கள் கூட என்ன செய்யப்படும், ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு ஓதற்கு உண்டான சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால இந்த விஷயங்கள் மார்க்க விஷயங்கள் வைக்கப்படவே கூடாது. மார்க்க விஷயங்கள் உண்டான சொல்வதற்கும் சரி, அதை செய்வதற்கும் சரி, இந்த விஷயங்கள் வைக்கப்படவே கூடாது. அல்லாஹ்வுக்கா நாம் செய்யறோம், அந்த கூலி அல்லாஹ் தான் கொடுப்பான் என்கிற அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா ஸலவாத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்வான், வாழ்க்கை வெற்றியாக்கும். இப்போ அதிகமாக ஸலவாத் ஓதணும். அதனால காரணமாக ஷஃபாத் கிடைக்கும். ஷஃபாத்னா சும்மா நம்ம சொல்றதுனால கிடையாது, மறுமையில அல்லாஹ் என்ன செய்வான், அந்த ஷஃபாத் கிடைக்கும். எந்த நபிக்கும் கிடைக்காத ஷஃபாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருப்பாங்க. அது மூலமா என்ன செய்யப்பட்டு நமக்கு கிடைக்கும் என்பதாக நம்ம ஹதீஸ்கள் பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்நாளில் எல்லா விஷயங்களும் செய்கின்ற போதும் சரி, ஒரு பிரத்யேகமான அமல் என்ன வச்சுக்கணும். ஒரு பிரத்யேகமான அமல், தனக்கென்று ஒரு பிரத்யேகமான அமல். எப்படி தனக்கென்று ஒரு சிக்னேச்சர் வச்சிருக்கோமா இல்லையா, ஒரு கையெழுத்து வச்சிருப்போமா இல்லையா, அதே மாதிரி ஒரு பிரத்யேகமான அமல் வச்சிருப்போம். சஹாபிகள் ஒவ்வொருவரும் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தின் காரணமாக எந்த அளவுக்கு பின்பற்றினாங்க அப்படின்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படுது. ஒரு விளையாட்டுக்கான செய்தி அல்ல அது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கிற போது போருக்கு போகின்ற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகின்ற போது ஒரு இடத்துல மரம் இருந்துச்சு, கிளை இருந்துச்சு, அதன் காரணமாக குடிஞ்சு போனாங்க. பிற்காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த பின்னால அவங்க அதே இடத்துல குடிஞ்சு போறாங்க. ஆனா மரம் கிடையாது, அந்த கிளை கிடையாது, மரம் அழிக்கப்பட்டுச்சு, மரம் இல்லை, ஆனாலும் குடிஞ்சு போனாங்க. காரணம் என்ன என்பதா மற்ற சாபில கேட்கும்போது சொன்னாங்க, இந்த இடத்த குடிஞ்சு போயிருக்காங்க, அதன் காரணம் நான் குடிஞ்சு போறேன், வேற எந்த காரணம் கிடையாது. செஞ்சாங்க, நான் செய்யறோம், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு என்ன செய்யப்பட்ட அந்த பிரியத்தை வெளிப்படுத்தினாங்க. சொல்ல என்னவா இருந்துச்சு, செயல் என்னவா இருந்துச்சு, அதை அப்படியே சஹாபாக்கள் பின்பற்றினாங்க. இது வந்து ஒரு மரம் இருந்துச்சு, மரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் நபி செஞ்சாங்க, நாங்க செய்யறோம், அது நன்மையில் இருக்கும் என்பதாக நாம என்ன செய்யப்பட்டிருக்கு, பார்க்கப்பட்டு அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அதன் காரணமாக தான் அல்லாஹ் என்ன செஞ்சு அவங்கள பொருந்தி கொண்டா என்பதாக அவங்க குர்ஆன் ஷரீஃப்ல பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் வெற்றி என்னவாக இருக்கு அப்படின்னாக்க, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் அதிகமாக ஸலவாத் சொல்லும் காரணமாக நம்ம வாழ்க்கையில் அதிக வெற்றி இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லின போது நம்ம என்ன செய்யணும்னாக்க, பாங்கு கிடையிலே அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த சொல்லின போது நம்ம துஆக்கள் ஓதி மர்ஹபன் பி ஹபீபி குர்ரத்து ஐனி முஹம்மது அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லி தன்னுடைய கையில் என்ன செய்யணும், முத்தமிட்டு அதை பெருவல் என்ன செய்யும், கண்களை முத்தமிட்டு அப்படின்னாக்க கண் பார்வை என்ன செய்யும், அதிகரிக்குமா. கண் பார்வை என்ன செய்யும், இன்னும் பிரகாசமா இருக்குமா. கண் பார்வை இன்னும் அதிகரிக்குமா. இன்னும் ஆயுள் அதிகரிக்கணுமா, நீங்க ஸலவாத் அதிகமா ஓதுங்க. உங்களுடைய கண் பார்வை அதிகமா இருக்கணுமா, அதிகமா ஸலவாத் ஓதுங்க. உங்களுக்கு உண்டான காயங்கள் உண்டான அந்த முகத்தில் உண்டான பருவு போக்கப்படணுமா, அதிகமா ஸலவாத் ஓதுங்க. வீட்டில் உண்டான பிரச்சனை தீர்க்கப்படணுமா, கஷ்டங்கள் தீர்க்கப்படணுமா, ஸலவாத் ஓதுங்க. ஒரு சஹாபி அபுல் ஹசன் என்பற ஒரு இறைநேசர், அவர் தன் வாழ்நாள் நடந்த சுவாரஸ்யம் பதிவு செய்கின்றார். என் வாழ்நாள் நாளைக்கு பெருநாள் உண்டான நிகழ்வு, அதுக்கு உண்டான எந்த ஏற்பாடும் என்ற முகாந்திரம் எனக்கு கிடையாது, வறுமையில இருக்கேன், வறுமையில் உண்டான கஷ்டங்கள் இருப்ப, அந்த என்ன செய்ய பிள்ளைகளுக்கு உண்டான உடைகளும் சரி உணவும் சரி எதுவுமே இல்லை என்கிட்ட என்பதாக அபுல் ஹசன் புலம்பிக்கு என்ன செய்யறாரு, இரவு நேரத்தை கழிச்சுக்கொண்டு ஸலவாத் ஓதிக்கொண்டே இரவு நேரத்தை கழிக்கிறார். ஸலவாத் ஓதிக்கொண்டே இரவு நேரத்தை என்ன செய்யறாரு, கழிக்கிறாரு. மிகவும் வறுமையில் உள்ள மனிதர். இரவு நேரத்தில் கதவு தட்டப்படுகின்றது. அபுல் ஹசனுடைய வீட்டினுடைய கதவு தட்டப்படுகின்றது. அந்த தெருவில் வசிக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர் கதவு தட்டுகின்றார். என்னுடைய கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்து அபுல் ஹசன் மிகவும் ஏழ்மையா இருக்கின்றார், உங்கள் கொடுப்பதற்கு தகுதி இருக்கின்றது, அவருக்கு சென்று நீங்கள் நாளைக்கு உண்டான எல்லா விதமான தேவைகளும் நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்ய என்பதாக இஸ்லாம் சொல்லி என்னை அனுப்பினாங்க, அதனால உங்களுடைய கதவை தட்டி நான் என்ன செய்கின்றேன், உங்கள் தேவை நிறைவேற்ற என்பதாக வந்த மனிதர் சொன்னார். வறுமையை நீக்கக்கூடிய ஸலவாத், வறுமையை நீக்கக்கூடிய ஸலவாத், வறுமையை என்ன செய்ய, வறுமையை போக்கும் ஸலவாத். நம்ம வறுமையில இருக்கோம், கஷ்டங்கள் இருக்கோம், உண்டான கடன்ல இருக்கோம் அப்படின்னா ஸலவாத் ஓதுங்க, அல்லாஹ் அதுல வெற்றி வச்சிருப்பான். அதிகமா என்ன செய்யுங்க, ஸலவாத் ஓதுங்க, அல்லாஹ் என்ன செய்வான், அந்த கஷ்டத்தை தீர்ப்பான். தீர்க்க முடியாத பிரச்சனையும் சரி நீங்க செய்யுங்க, புர்தா ஷரீஃப் மௌலித் ஷரீஃப் வீட்டுல வச்சு ஓதுங்க, அதன் காரணம் அல்லாஹ் என்ன செய்யும், பரக்கத்தை கொடுப்பான், அதன் காரணம் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான்.
எத்தனையோ வீடுகள் பால் அடைஞ்சு கிடக்கு. என்ன காரணம் தெரியுமா? வீடுகள் திறக்கப்பட்டிருக்கு, மக்கள் எல்லாம் புலங்குறாங்க, ஆனா பால் அடைஞ்சிருக்கு. என்ன காரணம் தெரியுமா? அது உண்டான குர்ஆன் ஷரீஃப் ஓது கிடையாது, மௌலித் ஷரீஃப் ஓது கிடையாது, புர்தாக்கள் ஓது கிடையாது, திக்ர் ஸலவாத் ஓது கிடையாது. அதன் காரணம் என்ன அப்படின்னாக்க பால் அடைஞ்சு கிடக்கு. வீடுகள் எல்லாம் மக்கள் புலங்குறாங்க, எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் புலங்குறாங்க, ஆனா ஆனா இருந்தாலும் பால் அடைஞ்சு கிடக்கு. என்ன காரணம் தெரியுமா? அங்க குர்ஆன் வசனங்கள் ஓதப்படதன் காரணமாக, நபி மீது ஸலவாத் ஓதப்படதன் காரணமாக வீட்டில் முசீபத்துகள் அண்டி கிடைக்கின்றது. பாலடைஞ்ச வீட்டுல யாருங்க இருப்பான் அப்படின்னாக்க ஜின் சைத்தான் தான் இருக்கும். பாலடைஞ்ச வீட்டுல யாரு இருப்பா அப்படின்னாக்க, ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கு அப்படின்னாக்க முதல்ல என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, முதல்ல பாங் சொல்லுவாங்க வீடுகள்ல போனா. ஏன் அப்படின்னாக்க சைத்தான் என்ன செய்வான், பாங்கோட சத்தம் கேட்டு விரண்டு ஓடுவான், ஜின் இருந்தா விரண்டு ஓடுவான் என்பதற்காக. அப்போ அந்த வீடுகள் பறக்கத்து வேணும் அப்படின்னாக்க, வீடு உண்டான எல்லா மலக்குமார் வருகை தரணும் அப்படின்னாக்க நீங்க என்ன செய்யுங்க, ஸலவாத் அதிகமா சொல்லுங்க என்பதாக ஹதீஸ்கள் பார்க்கும். யார் ஒருவர் ஸலவாத் சொல்கின்றாரோ அவருக்கு உண்டான ஒரு மலக்கை அல்லாஹ் என்ன செய்யறான், நியமிக்கிறான். அவருக்கு என்ன அப்படின்னாக்க ரெக்கைகள் வந்து கிழக்கு வரை இருக்குமா, இன்னொரு ரெக்கை மேற்கு வரை இருக்குமா. அந்த ரெக்கை என்ன செய்யறாக்க ஸலவாத் சொல்ல 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 இந்த நபருக்கு உண்டான நன்மையை எழுதுவதற்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், ஒரு மனிதன் நினைச்சிருவான். ஒரு மனிதர் ஸலவாத் சொல்வதன் காரணமாக அவருக்கு தனிப்பட்ட பிரத்யேகமாக அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு மலக்கை நியமனம் செய்து அவருக்கு உண்டான தேவை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் என்ன செய்வான், எல்லா விதமான அந்த மலக்கு கணக்கு வழக்கிட்டே வருவான். நம்ம ஸலவாத் சொல்றதுன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், பிரத்யேக விஷயங்களை அன்பளிப்பு அல்லாஹ் வழங்குறான். ஆக ஸலவாத் என்பது மிகப்பெரிய வாழ்க்கையில இவ்வுலகத்திலும் சரி நாலு பேரும் வெற்றி பெற்று தரக்கூடியது. இத்தனையும் அமல்கள் இருக்கு, உலகத்துல மட்டும் வெற்றி பெற்று தரும். ஆனா ஸலவாத் என்பது இவ்வுலகத்திலும் சரி நாலு மறுமையிலும் சரி வெற்றி பெற்று தரக்கூடிய ஒரு அமலா இருக்கு. அதன் காரணம் நீ என்ன செய்யுங்க, வெற்றி வேண்டுமா, தன் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா செல்வங்களும் பெருக வேண்டுமா, அதிகமா நீ என்ன செய்யுங்க, ஸலவாத் ஓதுங்க. அல்லாஹ்வும் மலக்குமாரும் செய்யக்கூடிய ஒரே அமல், இன்னல்லாஹு மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி. நபியின் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய அல்லாஹ்வும் சரி மலக்குமாரும் சரி என்ன செய்யறாங்க, ஸலவாத் சொல்றாங்க. நம்ம சொல்றதுக்கு என்னங்க, அல்லாஹ்வே சொல்றான்ல, அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹு மலாயிகத்து, குர்ஆன்ல பதியப்பட்டது, யார் மறுக்கவும் முடியாது, யார் என்ன வெறுக்கவும் முடியாது. இன்னல்லாஹு மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமா அல்லாஹ்வும் மலக்குமாரும் என்ன செய்றாங்க, யுஸல்லூன அலன் நபி, நபி மீது ஸலவாத் சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, சல்லு அலைஹி, நபி மீது என்ன செய்யுங்க, ஸலவாத் சொல்லுங்க, சல்லிமு தஸ்லீமா, அதிகமாக என்ன செய்யுங்க, நம்ம சலாம் என்ன செய்யுங்க, ஏத்தி வச்சுட்டே இருங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாவே ஒரு அமலை செய்யக்கூடிய, அல்லாஹ் ஒரு அமலை செய்யணும் அப்படின்னாக்க இந்த அமல் தான். அல்லாஹ் வந்து தன் வாழ்நாள்ல உண்டான மக்களுக்கு உண்ட எல்லா விஷயம் செஞ்சுட்டான். ஆனா அல்லாவே ஒரு அமலை செய்யணும் அப்படின்னாக்க ஸலவாத்து தான். மலக்குமாரும் செய்ய சொல்லி அல்லாஹ்வும் செய்யறான் அப்படின்னா ஒரு அமல் ஸலவாத்து தான். அப்போ அதிகமா என்ன செய்யணும், ஸலவாத்து ஓதணும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணும் அப்படின்னாக்க ஸலவாத்து ஓதணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் கிடைக்கும் அப்படின்னா ஸலவாத்து ஓதணும். அப்போ ஸலவாத்தும் உண்டான மகிமை என்பது ஏராளம் இருக்கின்றது. அதை தம் வாழ்நாள் கொண்டு அப்படின்னாக்க முகங்கள் பிரகாசமாக இருக்கும். அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஸலவாத் சொல்வதன் காரணமாக அல்லாஹ் தஆலா தன் வாழ்க்கையை சிறப்பாக இரட்டிப்பாக ஆக்கி அருள் புரிவானாக. எதை கேட்டு மதம்படி வாழ்வுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. ربنا اننا سمعنا فاغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم اننا سمعنا فاغفر لنا ذنوبنا كفر لنا سيئاتنا وتوفنا مع الابرار. ربنا اننا سمعنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.